ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தர்ஷா, நான் சொல்றது கேளு. சரி, நீ சொல்லிட்டு போனதுக்காண்டிதான் நாங்க இங்க உட்காந்துருக்கோம். ஆனா உனக்கும் இந்த பிள்ளைக்கு அந்த அவசியம் இல்லை. கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்புங்க, கிளம்புங்க. ஆமாய்யா, தயவு செஞ்சு நீங்க கிளம்பிருங்க. என்கிட்ட என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். போயிருங்க. வேண்டாம், எனக்காக யாரும் வர வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். பார்கவி, என்னடா? நான் போறேன், எங்கேயாச்சும் போறேன். அப்பதான் இங்க இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். போடி, போ. எதுக்கு இங்க இருக்க? என்ன விட்டு போயிடு. போ, போ, போய் சந்தோஷமா இரு. போ, போயிடு, கிளம்பு. என்ன பண்ற? விட்றா. இங்க பாரு, நீ எப்பவுமே நீ 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 உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. செல்ஃபிஷ். தர்ஷா, இங்கிட்டு வா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வா நீ. பின்ன என்னாச்சுது? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கா. இவளுக்காக தானே எல்லாருமே யோசிக்கிறீங்க. இவ சந்தோஷத்துக்காக தானே எல்லாருமே மெனக்கெடுறோம். அந்த அன்பு கடைசி தான் வளர்றானா, இவ குதிக்கிறா. அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் என்ன நம்புறால. ஏதோ போறேன்னு சொல்றல. போடி, போ. இவள போ சொல்லுங்க சித்தி. தனியா இருந்தே சாவர போ சொல்லுங்க. நான் செல்ஃபிஷா? செல்ஃபிஷா? என்ன பார்த்து சொல்லு. நான் செல்ஃபிஷா? நீ மாத்தி மாத்தி பேசுறேன்னு தெரிஞ்சோம் ஜனனி அக்கா சொன்னதை கேட்ட, ஜீவானந்தம் சார் சொன்னதை கேட்ட, திரும்பி வந்தது என்னோட தப்பு. அது என்ன செல்ஃபிஷ்னு சொல்ற? சொல்லுடா. அப்ப அவங்க சொன்னதுக்காக தான் நீங்க வந்த, எனக்காக வரல. அவங்க சொன்னதுனாலதான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லன்னா போனா போடுன்னு போயிருப்பேன். ஐயோ தர்ஷா, என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன பேசுறோன்னு உனக்கு கேக்குதா தர்ஷா? ஏய், அவங்க பத்த வைக்கிறதே நீங்க இது மாதிரி சண்டை போடணுங்கிறதுக்காகத்தான். அவங்க பண்ற மாதிரியும் செஞ்சுக்கிறீங்க. என்ன பேசுறோன்னு யோசிக்க மாட்டியா தர்ஷா? அவன் ரொம்ப நாளா இதுதான் பேசிட்டு இருக்கான். தர்ஷா, இப்ப நான் கிளியரா சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கும் தான். ஆனா நீ பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. விலகிலாம் நினைச்சு. அப்பதான் உங்க அம்மா வந்து பேசினாங்க, அப்புறம் உங்க சித்தி வந்து பேசினாங்க, அப்புறம் ஜீவானந்தம் சார் சொன்னாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் உனக்கு கல்யாணம் பண்ணு. புரியுதா உனக்கு? ஓ, அப்ப அவங்கள உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தர்ஷனோட குடும்பம் நடத்து, அவனோட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் ஒத்துப்பல. நிறுத்துடா தர்ஷா, எதுக்கு அசிங்கமா பேசுற? ஐயோ 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 ஐயா ஐயா, உங்க ரெண்டு பேரும் விழுகிறேன். தயவு செய்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பண்ணாதீங்கப்பா. அறிவில்லையாடா உனக்கு? அறிவில்ல? நீங்க இப்படி அடிச்சுக்க இல்லனா அவளை கொண்டு வந்து உள்ள நுழைப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க தெரியலையாடா உனக்கு? ஆத்திரத்துல வார்த்தையை கொட்டி விட்டு அள்ள முடியாது. எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசமா போனது இந்த மாதிரி பேச்சுனாலதான். தர்சா, இங்க இரு தர்சா. கொஞ்சம் பொறுமையா இருடா. பொம்பளை பிள்ளைடா, பொறுமையா இரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசு. என்னடி சேருது? சித்தி இருங்க சித்தி, நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? இப்ப பார்கவி வெளியே போனா கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ரெண்டு பேரையும் சேர்த்தும் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி தர்ஷன் வீட்டுல இருந்தாலும் அவனை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பெஸ்ட் ஒன்று பண்ணலாம், அவன் கிளம்பி போட்டோம். பார்கவியை நம்ம பார்த்துப்போம். அவன் மட்டுமா? இந்த பிரச்சனை சால்வ் ஆகி முழுசா சரியாகிற வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கட்டும். தர்ஷா, சரி, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை வர சொல்லிக்கலாம். சித்தி, இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேற எதுவும் இல்லை சித்தி. ஆமா ஆமா, அவன் போயிட்டு வரட்டும். தர்ஷன், உனக்கு ஓகே தானடா? பார்கவியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ உடனே பேக் பண்ணிட்டு கிளம்பு. சீக்கிரம் போயிட்டு வா. இவளை நாங்கள் பார்த்துக்கிறோம். பேக் பண்ணு தர்ஷன்.
ஹலோ சொல்லு தர்ஷினி. சித்தி எங்க இருக்கீங்க சித்தி? எங்க போனீங்க சித்தி? சித்தப்பாவை பத்தி ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? அதுக்காக தானே போயிருக்கீங்க. தர்ஷினி ஸ்பீக்கர்ல போட. சித்தி சொல்லுங்க சித்தி. நீ உட்காரு. இந்தாருப்பா ஜனனி, எதனால எங்ககிட்ட ஓப்பனா சொல்லுப்பா. சக்தி வீடியோ பார்த்த, அப்புறம் என்னென்னவோ நடந்துச்சு, நீ கிளம்பி போயிட்ட. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இந்தாரு, நீ ஏதோ சத்தியம் வாங்கிட்டேன்னு நாங்க அமைதியா இருக்கோம். நந்தினி இங்கே ஜனனி, இங்கிட்டு நடக்கிற குளூரத்தை எல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம். அது பிரச்சனை இல்ல ஜனனி. இங்கே நீ எங்க போனேன்னு முதல்ல சொல்லு. ஏன் அது மட்டும் இல்லாம என்னத்தை சொல்லி மிரட்டி நீ அடிச்சு பிறண்டுக்கிட்டு ஓடுன? ஏன் ஜனனி, நீ ஏன் பயந்துக்கு போய் கிளம்பி இருக்கனா? அது எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் யோசிச்சு பாரு. என் மண்டை வெடிக்குது ஜனனி. ஜனனி தாங்க முடியல. இங்க சக்திக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா தயவு செய்து சொல்லிரு. அதனால என்னதான் பண்ணி வச்சிருக்கான் பிள்ளைய. அக்கா ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க அக்கா. சொல்லாம கிளம்பி வர அளவுக்கு இருந்திருக்குன்னா ஏன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வீட்டுல என்ன செய்வாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்க்கா, நான் சக்தியோட வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஜனனி ஏன் ஜனனி இப்படி பேசுற? நீ என்னன்னு சொல்லாம பொறுத்துக்கங்கன்னா எங்களுக்கு எப்படி பயமா இருக்காதா? அக்கா இப்ப என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியாதுக்கா. என்னை எதுவும் கேட்காதீங்க. எனக்கு வர வழி தெரியல. நான் சக்தியோட வரேன். அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். எனக்கு நீங்க கால் கூட பண்ண வேணாம், நானே கால் பண்றேன். சித்தி நீங்க ஏன் சித்தி பயப்படுறீங்க? சித்தி நான் வரேன் சித்தி. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சித்தி. இப்பவே கிளம்பி வரேன் சித்தி. தர்ஷினி வேணாம், என்ன ரீச் பண்ண ட்ரை பண்ண வேணாம். இப்போ என்கிட்ட பேசின விஷயம் கூட அங்க யாருக்கும் தெரிய வேணாம். ஒரு 2 நாள்ல எப்படியும் நான் சக்தியோட வருவேன். நடக்கும். சித்தி என்னடி நாட் ரீச்சபிள். சார் சார் சார், இந்த போட்டோல இருக்கிறவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தெரியலையே சார், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். பார்த்தது இல்லம்மா. சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சார். அதான் சார் கேட்குறேன். இவர் யாருமா இவரு? என் ஹஸ்பண்ட் சார். நேத்துல இருந்து காணோம் சார். இங்க வந்த மாதிரி தகவல் கிடைச்சது சார். அதான் சார் கேட்குறேன். இல்லம்மா, பார்க்கலாமா? எனக்கு அங்கே உன் நிலமே நினச்சி தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அங்கே உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதலாளி கடையை பார்த்துங்க, டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. அம்மா, அந்த போட்டோ என்கிட்ட காட்டுங்க. சார் இவரை பார்த்தீங்களா சார்? சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இங்க நிறைய இடத்துல கேட்டேன் சார். இவர் என் ஹஸ்பண்ட் சார். இல்லை பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். சில்லறை இல்லையா தம்பி? சில்லற ஃபோனில் போட்டு விடுங்க.
ஏன்னா நான் ஃபோனு சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ யார் இதெல்லாம் கையில் கொடுக்குறாங்க? எல்லாமே ஃபோனில் தானே போட்டு விட்றாங்க. சரி நான் பரவாயில்ல விடுங்க. அதுக்கு பதில் பழம் ஏதாவது வாங்கிட்டு போங்க. இல்லை நான் எனக்கு போதும், பரவாயில்ல நான் வரேன். பார்த்தம்மா, கடைக்கு வந்தார். அவர் வந்தாருமா, சில்லறை வாங்காம போயிட்டாரு. அதனால தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. சார் எந்த பக்கம் சார் போனாரு? அங்கிட்டு போகாதீங்கம்மா, அங்கிட்டு ஃபால்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்களா, வந்த வழியிலே போங்க. 2 பக்கம் கடை இருக்கும், விசாரிச்சுக்கோங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. தேங்க்ஸ். எங்க அப்பாக்கு இருக்க செல்வாக்குக்கு ஜெயிலுக்குள்ள நான் எந்த சிரமமும் படாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, போக்குவரத்து, நிம்மதியா இருந்திருக்கலாம். என்னடி நடக்குது? ஆனா வைராகியமா எதுவுமே வேணான்னு இருந்துட்டேன். மற்ற கைதிங்க மாதிரி சாப்பிட்டுட்டு வெறும் தரையில படுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஜெயில் ஒன்றும் எனக்கு புதுசெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். 1 வாரம்லாம் கூட இருந்திருக்கேன். அப்பெல்லாம் போஸ்டர் பெரியசாமி மகளா கெத்தா போவேன், கெத்தா வெளியில வருவேன். ஆனா இந்த தடவை யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருந்தேன். வாழ்க்கை நிறைய கத்து கொடுத்துருச்சு மாமா. சரி விடுமாத, முடிஞ்சதை போய் என் பேசிக்கிட்டு இருக்க. அதான் நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் சொல்லிட்டல. என்ன மாமா கிடைக்க போகுது? நான் இழந்த எது எனக்கு திரும்ப கிடைக்க போகுது? அறிவு, நீ அதிகமா ஆசைப்பட்டது இதுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் தானே. இப்ப சொல்றேன், இந்த அன்னைக்கு அன்பு அதுதான் என் வீட்டு மருமக. அப்புறம் என்ன அறிவு, மாமா தான் உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டாரு. நம்ம அன்போட வாழ்க்கை பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இதுக்கும் மேலே வேற என்ன வேணும்? அறிவு, இன்னும் 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் நான். இந்த குலசேகரன் தான் குடும்பத்தை எப்படி கட்டமைக்கணும்னு நினைச்சானோ அதே மாதிரி இந்த குடும்பம் இருக்கும். ஒருத்தையும் வாய் திறக்க மாட்டா. ஏய் தர்ஷினி, போகாத, நில்லு. அறிவு, சாப்பிடு. ஏய், இங்க எந்திரி. இங்க வெளியே போ. இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளியே போ. சொல்லிட்டே இருக்கேன். இவ கொலைகாரி. இவ இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளியே போ சொல்லுங்க. ஏய், யாரு வீடு? உன் வீடா? இல்ல உங்க ஆத்தா சம்பாரிச்சு கட்டினாளா? உங்க சித்தி மாதிரி உழைச்சு கட்டினாளுங்களா? இது ஏன் உழைப்புல வந்தது. ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாரிச்சு கட்டின சாம்ராஜ்யம். நிறுத்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்க போறீங்க? இதெல்லாம் உங்க சொத்தா? ரிஷி மூலம், நதி மூலம் எல்லாமே நீங்களா இதுக்கு? இதோட மூலம் உங்க உழைப்பு மட்டும்தானா? வேற உங்க அப்பா கொண்டாந்து கொடுத்த சீரா இது? இன்னும் எங்க அப்பா வேற கொண்டு வந்து கொடுப்பாரா? இன்னும் எத்தனை பேர் சொத்தை அடிச்சு பிடிங்கிட்டீங்கன்னா உங்க சொத்து வேற அடங்கும். எங்களுக்கு எது தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க தில்லுமுள்ள அம்புட்டையும் நாங்க இந்தருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாங்க நொந்து போய் சில விஷயத்துக்காக அமைதியா இருக்கோம். என் வாயை திறக்க வைக்காதீங்க. ஏய், என்னடி பேசுவ? என்னத்திரி பேசுவ? விட்ட இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நீங்க மோசம், அவங்க மோசம்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தெரிஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளவுதானே? இந்தாரு, உங்களால ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமா? குடும்பத்துக்கு கேடு நினைக்கணும்னே வந்து சேர்ந்துருக்கீங்க. பேச வந்துட்டாங்க. ஏய் ஞானா, நீ ஒரு பக்கம், இவளோட சரிக்கு சம்பளம்னால நமக்கு அசிங்கப்பா. நீ என்ன பண்ற? காலையில நம்ம ஆடிட்டரையும் வக்கீலையும் வர சொல்லு. ஒரு முடிவு வெட்டுறேன் நான். என்னென்ன? ஏய்,
நீ பாருப்பா, நாளைக்கு நடக்க போற கூத்த நீ பாரு, அப்ப தெரியும் இவளுகளுக்கு இந்த வீட்டில் யாரு நிரந்தரமா இருக்க போறது, யாரு வெளியே ஓட போறது நாளைக்கு தெரியும்ப்பா. நான் சொல்றது கேளு, ஆடிட்டரி வக்கீல வர சொல்லுப்பா. ம் சரிண்ணே. தர்ஷா எங்கடா இருக்க? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ கொஞ்ச நாளா சேர்க்க சரியில்லாம விளங்காத வேலை போன. இப்போ உனக்கு கடைசி வாய்ப்பு தர்றேன். நாளை விடுகிறவரை உனக்கு டைம்டா. இந்த பார்கவி, சேர்கவி, சீர்கவி எல்லாத்தையும் விட்டு அன்பு பிள்ளையோட நல்லபடியா வாழப்பாரு. அவளோட வாழ்ந்தியாக்க இந்த சொத்து பூரா உனக்கு தான். சித்தப்பம்மா இருக்க பங்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற என் பங்கு எல்லா சொத்தும் உனக்கு தான்ப்பா. மாமா, உங்க வீட்டு சொத்து மட்டும் இல்ல, எங்க வீட்டு சொத்தும் மாப்பிள்ளைக்கு தான். நீங்க செய்யற மாதிரியே எங்க சொத்தையும் நாளைக்கு அம்புட்டியும் மாப்பிள்ளை பேருக்கு பதிஞ்சிடலாமாமா? அப்புறம் என்ன மாப்பிள்ள, நல்ல சான்ஸு. இங்கே நடக்கிற கருமத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீங்களும் அன்பும் நினச்ச நேரத்தில் நினச்ச நாட்டில் வாழலாம். சுவிட்சர்லாண்டில் காஃபி, லண்டனில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பாரிஸில் லஞ்சு, அமெரிக்காவில் டின்னரு. வாழ்க்கையை சும்மா அனுபவிச்சு வாழலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணாத. ஏற்கனவே தலைவலி என் மண்டைய பொழக்குது. அப்படியே போயிரு ப்ளீஸ். நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க என்ன முடிவு வேணா எடுங்க. பட் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளுங்க ப்ளீஸ். என்னடி, என்ன மாறி மாறி டிராமா போடுறியா? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? ஏற்கனவே நீ பண்ண வேலைலாம் பத்தாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? தலைவலிக்குதுன்னு சொல்றேன், போ. என்ன பார்க்குற? அவர் சொத்தை பற்றி பேசுனது உடனே உங்ககிட்ட வந்துடும் நினைக்கிறியா? என்னை பற்றி நீங்கள் இப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு பேச நான் ஒரே ஒரு சான்ஸ் தான் கேட்குறேன். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நாளைக்கு காலையில் நீங்கள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க மாட்டேன். நான் உடனே கிளம்பி போயிடுவேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்களோ இல்லை நல்ல முடிவு எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் இஷ்டம். அதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் இப்போது 2 நிமிஷம் நான் பேசணும். எனக்கு அந்த சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், பேசக்கூட வேணாம். நீங்கள் எனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. உங்கள் அப்பா கூட சொன்னார்ல அந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க. உட்காருங்க, வாங்க. சொல்லு, அப்படியே சொல்லு. இப்படி வாங்க, நான் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். வந்து உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ, நான் உங்களை டீப்பாக லவ் பண்ணேன், இப்பவும் பண்ணுறேன். அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல உங்கள் முடிவு. பட் ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறந்தவர், அப்படி தான் நீங்கள் வாழணும். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு போதுமா? இப்படி தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ போகிறீங்களா? முதல்ல என்ன விரும்புகிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் இல்லைன்னு மறுத்துட்டீங்க. ஆனால் என்னால் எதையுமே மறக்க முடியலங்க. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கியிருந்தப்போ நமக்குள்ளே நடந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியல.
நீங்க என்ன சொன்னாலுமே இதுதான் உண்மை. ஐ லவ் யூங்க. தப்பா பேசுற அன்பு. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. போயிரு. இல்ல நான் போறேன். இல்ல இல்ல, நானே போறேன். நான் வெளில போனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இங்கேயே தூங்குங்க. பார்கவி, என்னாச்சு பார்கவி? இன்னும் தூங்கலையா? நீ லவ் பண்ணிருக்கியா தர்ஷினி? என்னப்பா, என்னாச்சு? எனக்கானவன்னு நினைக்கிற ஒருத்தன் இன்னொரு பொண்ணு ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். அதை தாங்கிக்கிட்டு நான் அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? நீயே சொல்லு, தர்ஷா பண்றது கரெக்டா? அவங்க அப்பா சொத்தை பத்தி பேசினதும் எனக்கு எதுவும் வேண்டான்னு அங்க வச்சு முடிவெடுத்துட்டு என்னை கூட்டிட்டு வெளியே போயிருக்கலாம்ல. ஆனா அவன் அதை செய்யலையே. இல்லப்பா, எல்லாருமே யோசிக்கிறது சக்தி சித்தப்பாக்காக தான், சித்தி சொன்ன வார்த்தைக்காக தான். அப்ப எனக்காக யார் யோசிப்பாங்க தர்ஷினி? உனக்கு தெரியாது இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. ஆனா தர்ஷன் பண்றது சரியில்லை தர்ஷினி, அது மட்டும் உண்மை. நீ போய் தூங்கு. நான் என்ன புலம்புனாலும் இந்த வீட்டுல எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்றீங்க. உங்க சக்தி சித்தப்பாவுக்கும் ஜனனி சித்திக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடாது. நீ போய் தூங்கு. டேய், என்னடா முழிக்கிற? ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளை மாதிரி. வாயை திறந்து பேசுற. மாமா, இதுக்கும் மேல என்னத்த பேசுறது? அதான் ரூம்குள்ள கூட்டு போயிட்டு ஒண்ணும் தெரியாத தங்கச்சி வாழ்க்கையை சைலண்டா முடிச்சு விட்டார்ல. பேசணுமா? பேசணும். சிச்சி, வாயை மூடு. தூக்கி போட்டு மிதிக்க போறேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? பின்ன என்ன மாமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிட்டு கௌரவமா கேட்டோம். கல்யாண ஏற்பாடும் பண்ணோம். அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு இவ வேணாம்னு சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்ன வேலை பார்த்துருக்காரு பாருங்க. யோ சி, வாயை மூடு. அசிங்கமா பேசினா பல்ல பேத்துருவேன். எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. கேவலமா இருக்கு. ஏய், நீ என்ன பேசாம இருக்க? வாயை திறந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்னு சொல்றா. அவன் மூஞ்சில காரி துப்புடா. ஏய் தர்ஷினி, என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு? உன் அண்ணன் ரொம்ப நல்லவனா? ஏற்கனவே பல தில்முள்ளு பண்ணவன் தானே. என்னமோ அப்படியே உத்தமனா மாறிட்டான்னு எப்படி நம்புறது? ஒரு பொண்ணு போய் இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்லுமா? பொண்ணா? இவ பொண்ணா? நித்தி என்னென்ன வேலை பண்ணன்னு தெரியுமா? தர்ஷினி விடு, இவங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. இன்னொரு விஷயம், ஜனனிங்க நான் வரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு வேணும்னு ட்ராமா பண்ணி, அதுவும் அசிங்கமா கேவலமா ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கான எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது. தஷா, எதுவும் தப்பு பண்ணல, தைரியமா இருடா. இவங்களால ஒண்ணு கிழிக்க முடியாது. பாத்துக்கலாம். இவங்க பண்றதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது சித்தி. அடிச்சி வாய மூடுங்க. என்ன நீ பத்திரக்காளி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? உங்க நொண்ண நிக்கிறானே, தப்பு பண்ண அவன் தானே. வாய் திறந்து பேச சொல்லு. நிக்கிறான் பாரு மரம் மாதிரி. நீ வாயை திறந்து பேசி தொலைடா. இவ்வளவு பேசுறான்ல, என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்ல. நான் தலைவலின்னு சொன்னேன். அவ ஒரு மாத்திரை கொடுத்தா அதை சாப்பிட்டேன். எனக்கு அப்புறம் தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் எதுவும் பண்ணல. ஓஹோ, தூங்கிட்டா அப்ப எதுவுமே தெரியாதா?
மாப்பிள சும்மா அடிச்சு விடாதீங்க. இப்படிதான் எல்லா குடிகார பையில கூட நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு தன்னோட நிறைவேறாத ஆசையெல்லாம் நல்லா நிறைவேற்றிக்கிட்டு அடுத்த நாள் காலையில கேட்டா ஐயோ நான் இப்படியா செஞ்சேன் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படி சொல்லிட்டு பாவமா மூஞ்சியை வச்சுப்பாங்க. நீங்களும் அப்படியே வச்சுக்காதீங்க. இத பாருங்க மாப்பிள, சட்டப்படி அன்பு தான் உங்க பொண்டாட்டி. இந்த வீட்டுல யாரும் எதுவும் கேட்க முடியாது. தர்ஷினி சொல்றது கேளுங்க. நெல்லு ஒரு சின்ன புள்ள வாழ்க்கை வச்சு அசிங்கமா டிராமா பண்ணிருக்கீங்க. குடும்பமா நீங்களா? எதுக்கு அவன்கிட்ட போய் பயிர? ஆல்ரெடி உனக்கு மருந்து கொடுத்ததா ஜடோ மாதிரி நிக்க வச்சீங்க. இப்ப திரும்ப மாத்திரையை கொடுத்து போயா சொன்னா பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏய், மாத்திரை கொடுத்தா அவனுக்கு எங்கடி போச்சு அறிவே? வேணான்னு சொல்லிக்க வேண்டியதானே? எதுக்கு வாங்கி போட்டா? அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க. இது பாருங்க. ஏய், இதுல அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கும் போது போட்டோ எடுத்திருக்க. அப்போ இத பாரு. இதுல கண்ணாடி மாட்டிருக்கார்ல, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. டேய், வாய தொறடா. டேய், என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி உன் தங்கச்சி கிட்ட நடிக்கிறியா? முகரைய பாரு, பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. அம்முக்குடி மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாதா? மாத்திரையை கொடுத்தாலும் போட்டானா? அறிகுறிசி தேவையில்லாத வார்த்தைலாம் இங்க விடாத. இப்ப எதுக்குன்னு இதெல்லாம்? இந்தாருங்க, முதல்ல அறிவுகரிசி இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அவ தங்கச்சி சேர்த்து கூட்டு போக சொல்லுங்க. நாம எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுன்றதை அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க இங்க வரட்டும். எது போணுமா? என்ன ஞானம் மாமா? உங்க வீட்டு பையனோட குட்டு உடஞ்சிச்சுன்னு எங்களை வெளில அனுப்ப பாக்குறீங்களோ? நாங்க ஏன் போனோம்? என் தங்கச்சி இந்த வீட்டு மருமக, சட்டப்படி இந்த வீட்டு மருமக. குடும்பமாவும் புருஷன் பொண்டாட்டியாவும் ஆயிட்டாங்க. இப்ப அதுக்கேத்த மாதிரிதான் எல்லாம் நடந்திருக்கு. இந்த பாட்டு வாத்தி மவனை முதல்ல இந்த வீட்டுல இருந்து விரட்டுங்க. என்ன மாமா, நீங்களும் பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க? இந்த விஷயத்துக்கு இப்பவே இங்கேயே வச்சு ஒரு முடிவு கட்டுங்க. அதை விட்டுட்டு எங்களை விரட்டலான்னு யோசிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அன்பு, நீ உட்காரு. அன்பு, உள்ள உட்காரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி தெரியாம நம்ம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. சொல்டா, என்னாச்சு? மருந்து வாங்கிட்டியா? ஏண்ணே, நான் போய் 2-3 மெடிக்கல் ஷாப்ல கேட்டேனே, ஒருத்தனும் கொடுக்க மாட்டேங்க. டாக்டர் எழுதி கொடுத்த சீட் இருந்தா தான் கொடுப்பேங்க. ஆடுவா இந்த விளக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எனக்கு அந்த மாத்திரை இங்க வரணும். அவனுக்கு அந்த மாத்திரை கொடுக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரா. சும்மா தேவையில்லாம பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. மாத்திரை வாங்கிட்டு வா. வை. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன்.
என்ன மேடம், வீடியோ வாங்கிட்டீங்களா? வீட்டில் குணசேரங்கிட்ட ஒரு வாரம் டைம்னு சொல்லிட்டு திரும்ப 15 நாள் எக்ஸ்டெண்ட் பீரியட் கேட்டிங்களே, அந்த மாதிரிலாம் இங்கே கேட்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனுக்கெல்லாம் உன் புருஷன் படி தாங்காது. இப்போ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? வீடியோ தானே தேவை. இன்னும் 2 நாள் உன் கையில தரேன். அது வரைக்கும் சக்தியை எந்த தொந்தரவும் பண்ணாத. ஐயா, என்ன சாதாரணமான சிச்சுவேஷன் சவால் விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் என் கால் அடியில் கிடக்குறான். லைட்டா ஷூ வச்சு நசுக்கணும்னு வச்சுக்கவேன், சவுண்ட் எப்படி வரும் தெரியுமா? கேட்குறியா? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. அதான் நீ கேட்கறத கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல சேட்டா, என்னால பணிக்கு போகல, வீட்டுல கொஞ்சம் திறக்கா. ஏய், நீ இப்ப எங்க சுத்திட்டு தெரியற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சவுண்ட் கேக்குதா? இங்க பாரு, பாண்டிச்சேரியில இருக்கேன். பின்னாடி எவனோ மலையாளத்துல பேசிக்கிட்டு இருக்கான். பாண்டிச்சேரியில இருக்கேங்கிற? என்னை ஏமாத்திட்டு வேற ரூட்ல எதுவும் போறியோ? இங்க பாரு, சக்தி இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? வீடியோ இந்த ஏரியால தான் இருக்கு. அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு தான் உன்கிட்ட 2 நாள் டைம் கேட்டேன். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜனனி நம்புறேன். ஏன்னா நான் நம்பினாதான் உனக்கு நல்லது. 2 நாள் தான் இருக்கு. கெட் மீ தட் வீடியோ ASAP.